சில பேர் இருக்கிறோம் பாருங்க, இந்த உலகத்துக்கு எல்லாம் செய்வோம், நமக்கு செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம். அவனுக்கு என்ன, அவன் 8 ஊருக்கு சோறு போடுவான், அவனுக்கு நாம போய் செய்ய முடியுமா? வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்றவர்களுக்கு கொடுப்பதே இல்லையா? இந்த உலகத்தின் சாபம் அது. செத்துட்டோம்னா நாமளே எழுந்து அழுதுட்டு நாமளேவா படுத்துக்க முடியும்? 4 பேர் இருக்கணுமா இல்லையா? எவ்வளவுதான் ஆற்றல் பெற்றவனாக இருந்தாலும் அந்த ஆற்றல் பெற்றவனை பார்த்துக் கொள்வதற்கு சிலர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அது முதல்ல மனசுல உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறேன். மற்ற ஒருவர் வந்து நம்மை மன எழுச்சி கொள்ள செய்யக்கூடிய வார்த்தைகளை நாம் காத்திருந்து பெறாமல் நமக்குள் நாமே மன எழுச்சி பெறக்கூடிய வார்த்தைகளை தருகிறேன். சாதாரணமாக என்ன மாதிரியான பேச்சாளர்கள் ஏன் தேவைப்படுறாங்க தெரியுமா? சோர்ந்து போயிருவீங்க. நீங்கெல்லாம் மன எழுச்சியோட இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன் அடிக்கடி வேலை இருக்குன்னா, சொல்ற பேச்சு 1 மாசம் தங்குது. சில பேருக்கு 10 நாள், சில பேருக்கு 5 நாள், சில பேருக்கு 2 நாள், சில பேருக்கு அரங்கத்தை விட்டு வெளில போவோம் உடனே போயிடுது. நீங்கள் தான் என்னை போன்றவர்கள் வளர்வதற்கு காரணம். என்னுடைய அடிப்படையான பிரார்த்தனை என்ன தெரியுமா? மன எழுச்சியை தரக்கூடிய எவனும் இந்த பூலோகத்தில் இல்லாமல் போகின்றபடிக்கு ஒவ்வொருவரும் சுய எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சுய எழுச்சிங்கிறது என்ன தெரியுமாங்க? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போனேன். நீ சந்திக்கின்ற மனிதர்களில் எல்லாம் நீ கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது, அப்படித்தானே? ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். எவங்கிட்ட தான் எதுவுமே கத்துக்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. யாருக்கிட்டையாவது ஏதாவது கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். சிறுத்தைன்னு ஒரு மிருகம், சிறுத்தை. வேங்கை என்பது வேறு, சிறுத்தை என்பது வேறு. லெப்பர்டுங்கிறது வேற, சீத்தாங்கிறது வேற. அந்த பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாருல, அவரை கொஞ்சம் எழுப்பு. உங்களுக்காக தான் அந்த சிறுத்தை கதையை நிறைய வேலை செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் 2 சொல் சொல்றேங்க. நான் பேசி தூங்குறது இந்த உலகத்திலேயே ஒரே ஆள் தான் நினைச்சேன். அது என் புள்ள. அடுத்து நீங்க வந்துட்டீங்க அந்த லிஸ்ட்ல. 2 சொல் சொல்றீங்க. கான்டாக்ட், கனெக்ட். கான்டாக்ட், கனெக்ஷன், 2 வார்த்தை. நாம எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம்ல, எல்லோருமே கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. ரவி சாருடைய கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, வந்துட்டீங்க. கனெக்டடா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ப்ரோக்ராம்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கனெக்டடா இருக்கிறதாங்க பெரிய விஷயம். கான்டாக்ட்ல இருக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஜக்ஜோக் சஞ்சோக்னு விவேகானந்தர் 2 சொல்லால், சமஸ்கிருத சொல்லால் இதை குறிப்பிடுவார். நான் சிறுத்தை புலிக்கு வரேன். தம்பி முடிச்சிட்டீங்க. 2 சிறுத்தை புலி நடந்து போய்கிட்டே இருக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பிளைண்ட் ஸ்பாட்னா குருட்டு புள்ளி. நமக்கே தெரியாம நம்ம அந்த குருட்டு புள்ளியில சிக்குவோம். ஊருக்கே அறிவுரை சொல்லுமா பள்ளி, கழனி பானையில தபேர்னு விழுமா துள்ளின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் சிக்கிக்குவான். பிளைண்ட் ஸ்பாட்னு பேர் அதுக்கு. கெவின் மெக்காரி அப்படிங்கிறவன் பிளைண்ட் ஸ்பாட்டை பத்தி ஒரு புக் எழுதியிருக்கான். 33 மாதங்கள் சிறையில் இருந்தவன். அவன் சொல்றான், நான் இந்த தவறை செய்தேன், எனக்கு சிறை கிடைத்தது. ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், நான் இந்த சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அந்த தவறை செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருந்தன. நான் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னும் கவனமா கேளுங்க. அவன் சொல்றான், நல்லவர்கள் எப்பொழுதும் ஏன் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள், எங்கே அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு அந்த புக்கு பேசுது. 2 சிறுத்தை புலி நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க கம்பீரமா.
வேடம் வச்ச கண்ணில சிக்கிருச்சிங்க ரெண்டும். ரெண்டு கையிலேயே ரெண்டு சிறுத்தை புலியினுடைய முன்னங்கால்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிளாம்ப் பிடிச்சிருச்சு. ரெண்டுத்தையும் அந்த வீடியோகிராஃபர் அவன் வீடியோ எடுத்தவன் அவன் முழுக்க ரெக்கார்ட் பண்றான். அதை நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். முழுக்க ரெக்கார்ட் பண்றான். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொள்ள வேண்டிய, செய்ய மறுக்கின்ற ஏதோ ஒன்றை அந்த வீடியோ எனக்கு சொல்கிறது. அதுல என்ன தெரியுமா பண்ணுது அந்த சிறுத்தை? ஒரு சிறுத்தை இழுத்து இழுத்து பாக்குதுங்க. இழுத்து பார்த்து முடியாம அப்படியே படுத்துருச்சு. ஒத்துக்கிடுச்சு, அது நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒத்துக்கிடுச்சு, படுத்துருச்சு. இன்னொரு சிறுத்தை புலி இருக்குல்ல, அந்த சிறுத்தை புலிய பாருங்க, அது இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அது டேட் போடுறாங்க. அவன் 2வது நாளா தொடர்ந்து இழுக்குது. தூங்கல, சாப்பிடல, சாப்பாடு இல்ல, அதுக்கு கண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. 10 நாள் கழிச்சுதான் வந்து பாப்பாங்க போல. இழுக்குது இழுக்குது இழுக்குது. 2வது நாளினுடைய சாயந்தரத்துக்கு அந்த புதஞ்சு கிடந்த அந்த டிராப் இருக்குல்ல, அந்த இழுவையில பேந்து வந்துருச்சு, எடுத்துருச்சு. அது எடுத்துட்டு ஏற்கனவே சிக்கி படுத்துக்கிட்டு இருக்குல்ல, அது பக்கத்துல போகுது. இது எழுந்து வெளியில வந்தாலும் அது வெளியில வந்துருச்சுங்கிற உணர்வே இல்லாம அது இப்படி பார்த்துட்டு இப்படியே படுத்துட்டு இருக்கும். பாரதிதாசன் பாட்டு தான் ஞாபகத்திற்கு வந்தது. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற அப்படின்னு எழுதுவார் பாவேந்தர். அது அப்படியே படுத்து கிடக்கு. இந்த சிறுத்தை என்ன பண்ணுது? கிட்ட வந்து அந்த முன்னால படுத்து கிடக்கிற அந்த சிறுத்தையினுடைய டிராப்ப தன்னுடைய இடது கையால அப்படி எடுக்க முயற்சி பண்ணுது. ரொம்ப டயர்டா இருக்கா, முடியல. பக்கத்திலேயே படுத்துருச்சு. கொஞ்ச நேரம் காலை கைய நக்கி கொடுக்குது. அப்புறமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம சொல்றோம்ல, நம்மளை விட்டுட்டு ஏன் இவங்க எல்லாம் போயிடுறாங்கன்னு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய், மற்றவர்கள் முடிவு செய்வதில்லை. நான் எந்த ஆயுதத்தை உனக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறாய். அந்த சிறுத்தை புலியை விட்டுட்டு இந்த சிறுத்தை புலி நடக்குதுங்க. அப்படியே காட்டுறாங்க. 5வது நாள் 6வது நாள் போய் படுத்துடுச்சு ஒரு இடத்துல. எதுவுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அப்படியே படுத்து இருக்குதுங்க. 7வது நாள் ஒல்லி ஆயிடுச்சுங்க. கையில இருந்து டிராப் தானா கழண்டுச்சு. அப்புறமா எழுந்து போய் ஒரு நல்ல ஒரு டர்க்கி கோழி அது கிட்ட போய் ஒரே அடி அடிச்சு அதை உட்கார்ந்து சாப்பிட்டு மறுபடியும் தெம்பாகி தன் வேட்டையை தொடர்வதாக அந்த வீடியோ நான் பார்த்தேன். வாழ்க்கையில் அனைவருக்கும் சிக்கல்கள் வரும். எவன் ஒருவன் அதை எதிர்த்து தவம் இருந்து அதை ஜெயிக்கிறானோ, வெற்றிகளும் வாழ்க்கையும் அவன் காலடியை வந்து தொடும். இல்லை என்றால் டிராப் பண்ணப்பட்ட அதே சிறுத்தை மாதிரி நீங்க கிடக்க வேண்டியதுதான். எனக்கு மட்டும் ஏன் என்ற கேள்வியை மட்டும் நாம் கேட்காமல், எனக்கு வந்திருக்கிறது இல்லையா, இதை நான் சரியாக எதிர்கொள்வேன் என்று எழக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள்.